நம்ம இந்தியா T20 டீமுக்கு என்ன ஆச்சு? ஓவர் கான்பிடன்ட் அதிகமா ஆயிடுச்சா என்ன நம்ம பயலுகளுக்கு? அயர்லாந்து டீம் கிட்ட போய் தோத்துருக்கானுங்க. இது ஒன்னும் புதுசு இல்ல இந்தியா டீமுக்கு. 2024 T20 வேர்ல்டு கப்பை இந்திய அணி வின் பண்ண பிறகு ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா விளையாடின மேட்ச்ல இந்திய அணி தோத்து போயிருக்காங்க. சுப்மன் கில் கேப்டன்சில இருக்கும்போது அதே சம்பவம் தான் இப்பவும் நடந்திருக்கு. 2026 இந்திய அணி இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் மேட்ச் அயர்லாந்து கிட்ட விளையாடினாங்க. இந்த மேட்சையும் தோத்து போயிட்டாங்க. இந்திய அணி ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்தியாவை பீட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் மேட்ச்ல அயர்லாந்து டீம். ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி பண்ணும்போதா இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கணும்? பாவங்க அவரு. இந்த வருஷம் IPL பிளே ஆஃப் போற வாய்ப்பு இருந்தும் டீம் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால பிளே ஆஃப் போற வாய்ப்பையே கோட்டை விட்டாங்க பஞ்சாப் டீம். ஆனா போன வருஷம் 2025 பயங்கரமான கேப்டன்சி பண்ணாரு ஸ்ரேயாஸ் ஐயர். ஃபைனல் வரைக்கும் டீமை இட்டுன்னு போனாரு. ஆனா மேட்ச் வின் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. IPL முடிஞ்ச சில மாசம் தான் ஆகுது. அந்த காயத்திலிருந்து திரும்பி இருக்க மாட்டாரு ஸ்ரேயாஸ் ஐயர். அதுக்குள்ளேயும் இந்தியா டீமுக்கு கேப்டன்சி பண்ற வாய்ப்பு கிடைச்சிச்சு. சந்தோஷமா இருந்திருப்பாரு. டீமை எப்படியாவது நம்ம வின் பண்ண வைக்கலான்ட்டு. அதுக்குள்ளேயும் அயர்லாந்து மாதிரி ஒரு சின்ன டீமு கிட்ட போய் தோத்து இருக்கிறாங்க இந்திய அணி. அடுத்த மேட்ச் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்களோ இந்தியா டீம், அந்த மேட்ச்ல எப்படி கேப்டன்சி பண்ண போறாரு, ஆக்ரோஷமா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருன்றது மட்டும் நல்லா தெரியுது ஸ்ரேயாஸ் ஐயர். இந்தியாவுடைய T20 வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனையே டீம்ல சேர்க்கலனா இந்த மாதிரி தான் நிலைமை ஆகும். ஏன்னா சூரியகுமார் யாதவுக்கே வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறாங்க இந்தியா டீம்ல. சூரியகுமார் யாதவ் பேட்டிங் சரியா விளையாடல, ஆனா அது உண்மை. ஆனா அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்தியா டீம்ல இருந்து அவரை தூக்குறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தப்புங்க. ஏன்னா இந்தியா டீமுக்காக அவர் கேப்டன்சி பயங்கரமா பண்ணி இருக்கிறாரு. 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச்ல மிட்லர் அடிச்ச பந்து எகிரி போய் பவுண்டரி லைன்ல இருந்து பிடிச்சாரு சூரியகுமார் யாதவ். அந்த கேட்சை மட்டும் அவர் பிடிக்கல, நேரத்துக்கு நம்ம கப்பே அடிச்சிருக்க மாட்டோம். பழைய மறக்க கூடாது. ஏன்னா இப்ப எவ்வளவுதான் புது பிளேயர் வந்தாலும் சூரியகுமார் ஒன் ஆஃப் த 360 பிளேயர்ன்றத மட்டும் மறக்க கூடாது. எப்படின்னா அவர் சுத்தி சுத்தி காம்பஸ் மாதிரி ரன் அடிப்பாரு சூரியகுமார் யாதவ். கூடிய சீக்கிரத்துல கம்பேக் கொடுப்பாரு. இந்தியா அயர்லாந்து கிட்ட தோக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போலிங்க சொல்லணும். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா 4 ஓவர் போட்டு 57 ரன் கொடுத்திருக்கிறாரு. ஒரு விக்கெட்டை கூட எடுக்கல. அக்ஷர் பட்டேல் ஓவரையும் குமிக்கிட்டு இருக்கிறாங்க. 4 ஓவருக்கு 33 ரன் கொடுத்திருக்கிறாரு. இன்னொருத்தர் இவர் ஏன் டீம்ல செலக்ட் பண்ணாங்களேன்ட்டு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வாஷிங்டன் சுந்தரை என்னத்துக்கு தான் நீங்க டீம்ல வச்சுன்னு இருக்கீங்கன்னு தெரியல. அவர் போலிங்கும் சரியா போட மாட்டேங்கிறாரு, பேட்டிங்கும் சரியா விளையாட மாட்டேங்கிறாரு. இதுக்கு சூரியகுமார் யாதவுக்கே சான்ஸ் கொடுத்திருக்கலாம். அவராச்சு கேப்டன்சில ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணிருப்பாரு. ஆனா சிவம் துபேவை கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க. 3 ஓவர் போட்டு இருக்கிறாரு, 18 ரன் தான் கொடுத்திருக்கிறாரு, ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்கிறாரு. அவர் IPL தான் சரியா விளையாட மாட்டாரு. ஆனா இந்தியா மேட்ச் வந்தா பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு சிவம் துபே. இந்தியா தோக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னன்னா, பேட்டிங்ல அந்த அளவுக்கு யாருமே சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் விளையாடி இருக்கிறாரு, 50 ரன் அடிச்சிருக்கிறாரு. அபிஷேக் சர்மா மட்டும் தான் நல்லா விளையாடி இருக்கிறாரு. மீதி யாருமே சரியாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சிவம் துபே ஓரளவுக்கு பரவாயில்ல, 25 ரன் எடுத்திருக்கிறாரு. ஆனா போலிங் நல்லா போட்டு இருக்கிறாரு. இல்ல இந்தியா டீம் கிட்ட பயங்கரமான டெப்த் பேட்டிங் இருக்கு. இருந்தாலும் இந்த மேட்சை ஏன் தோத்தாங்கன்ட்டு ஒண்ணுமே புரியலங்க. அந்த அளவுக்கு பெஸ்ட் பேட்ஸ்மேன்க இருக்கிறாங்க இந்தியா டீம்ல. எப்படிதான் தோத்தாங்களோ தெரியல. நீங்க சொல்லுங்க கைஸ், இந்தியா தோக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக்கும் தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.